ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் கரூர் மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, எண்ணெய் 50 ml, சின்ன வெங்காயம் 20 அரைப்பதற்கு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்க லவங்க இலை 1, அன்னாசிப்பூ 1, பட்டை சிறிதளவு, கல்பாசி சிறிதளவு, சோம்பு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, தக்காளி 1/4, வரமிளகாய் 8, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கரூர் ஸ்டைல் மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் மிளகு போட்டு 5 செகண்ட் வதக்குனா போதும். மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதில் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பிச்சு வச்சுருக்க வரமிளகாயை போட்டு நல்லா வெடிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கணும். அதை நல்லா வதக்கி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். மசாலில் இருக்க எண்ணெயெலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் மட்டனை அதோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூளையும் தயிரையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் வேக விடுங்க. அதுக்கப்புறம் கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். கறி நல்லா வெந்து வர ஸ்டேஜில் மூடியை ஓப்பனில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணிலாம் படிப்படியாக வற்ற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா சுருளை கிண்டி இறக்குனீங்கன்னா கரூர் மட்டன் வறுவல் ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறிய தொடக்கம் பெரிய மாற்றம்.